அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே இறை பிரசன்னத்தோடு இறை உறவோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். எனவே இந்த செவ்வாய்க்கிழமையிலே அந்தோணியார் ஆலயங்களுக்கு செல்வோம், அந்தோணியார் கெபிகளுக்கு செல்வோம். இந்த தோழரை நாடி செல்லுகிற பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசுவார். இவர் பெயரே கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார். எனவே கோடி அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர். அதன் மூலமாக நாம் அவருடைய பரிந்துரையால் அனைத்துமே பெற்றுக்கொள்ளுவோம் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு புதுமைகளை அனுபவித்திருக்கிறேன், பல்வேறு நல்ல விஷயங்களை இந்த புனிதரிடம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல புனிதரிடம், ஏழைகளுடைய புனிதரிடம் நாம் சென்று நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை அறிக்கையிடுவோம். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். நான் கூட பிரியமானவர்கள், இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த அமலாசிரமம் புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கோடி அற்புதர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்தையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று பாஸ்கா காலத்தினுடைய 24ஆம் நாளை தொடங்குகிறோம். இந்த பாஸ்கா காலத்திலே உயிர்ப்பு செய்தியை, உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாயாம் திரு அவை நம்மை நிறைவாக முழுமையாக தயாரித்து கொண்டே இருக்கிறது. அந்த திரு அவைக்காக நன்றி கூறுவோம். இன்று சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா அருமையான உணவு. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22 30 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான, நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போன்று ஞாயிறு, திங்கள், இன்று கூட செவ்வாய்க்கிழமை வேளையில் கூட இயேசு கிறிஸ்து ஆடுகளை பற்றியே பேசுகிறார். அவர் ஆயனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிறப்பாக இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரத்திலே விழா நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பகுதியிலே சாலமோனுடைய ஆலயத்துக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது யூதர்கள் எல்லாம் படையை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். சூழ்ந்து கொண்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எப்பயாவது சொல்லு, எவ்வளவு நாள் தான் நாங்கள் காத்து கொண்டிருப்போம், நீ மெசியாவா அப்படின்னு அவரை சூழ்ந்து கேட்கிறார்கள். அவர் அந்த இடத்துல ஒரு தெளிவான பதிலை சொல்லுகிறார். இவ்வளவு நாட்களாக நான் செய்து கொண்டிருந்ததை பார்த்தும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? என்னை நீங்க நம்பவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கும், என்னை பின்தொடரும் அப்படின்னு சொல்கிறார். அப்ப அந்த யூதர்களை யாரு? இயேசுவினுடைய மந்தையை சாராதவர்கள். இயேசுவினுடைய ஆடு கிடையாது. பிரியமானவர்களே, ஆடு வளர்க்கிற இடத்துல போய் பாருங்க. அந்த ஆட்டை வளர்க்கிறவர், தினமும் அந்த மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறவர் எங்க இருந்தாலும் அவர் குரல் கொடுத்தாக்கா உடனே திரும்பி பார்க்கும். ஆடுகள் தான் திரும்பி பார்க்கும், கூப்பிட்டு உடனே ஓடி போகும். ஏன்னா அந்த குரல் அந்த ஆட்டுக்கு தெரியும். அதே நான் போய் அந்த இடத்துல நின்றுட்டு நானும் அதே பேரை சொல்லி கூப்பிட்டாக்கா கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்காது, கூப்பிட்டாலும் வராது, அப்படியே தான் நிற்கும். அப்ப அந்த ஆயன் தன்னுடைய ஆடுகளை தெரிந்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த ஆடுகளும் ஆயனுடைய குரலை கேட்டு செவி கொடுக்கிறது. அப்ப இந்த குரலை என்னை நம்புவோர் மட்டுமே எனது குரலுக்கு செவி கொடுப்பார்கள், என்னை பற்றி அறிந்து கொள்வார்கள், நான் சொல்வது எல்லாம் உண்மை என்று புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எனது மந்தையை சாராதவர்கள், என்னை நம்பாதவர்கள், உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, எனது குரலுக்கும் நீங்கள் செவி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த யூத மக்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே தெளிவான பதிலை சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த ஓமையானது, அந்த ஆயன் ஆடு ஓமையானது மிக சிறந்த ஒரு ஓமையாக இருக்கிறது. இயேசு நம் ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அந்த ஆட்டை அழைக்கிறவர், பெயர் சொல்லி நம்மையும் அழைக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய குரலை கேட்க வேண்டும். யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் செல்லுகிறோமோ அவருடைய மந்தையினுடைய ஆடுகளாக தொடர்ந்து இருப்போம். அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு அவருடைய குரலுக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த யூதர்களை போல இன்னும் எத்தனை நாள் தான் நாங்க காத்துட்டு இருக்கிறது,
நீ கடவுளா, மெசியாவா, சொல்லுங்க அப்படின்னு கேட்டது போல நம்பிக்கை இல்லாதவே நாமும் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆண்டவரே, இன்னும் எத்தனை காலத்தான் எங்களுக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டே இருப்ப, எங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டீரா, எங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை காண செய்ய மாட்டீரா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அந்த நம்பிக்கை குறைந்தவனாக இருக்கிறேன். இவர்தான் எனக்கு மெசியா, இவர்தான் என்னுடைய ஆயர், அவரை நான் நம்ப வேண்டும் என்று நாம் நம்பினால் நிச்சயமாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், குரலை கேட்டு நாம் நடப்போம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி நம்பிக்கை குறைந்து இயேசுவினிடத்தில் நான் கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கும், அவை என்னை அறிந்திருக்கின்றன, நானும் அவற்றை அறிந்திருக்கிறேன், அவை என்னை பின்தொடர்கின்றன, அவற்றுக்கு நான் நிலை வாழ்வை கொடுப்பேன், அழிந்து விடாமல் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு எவ்வளவு பெரிய உறுதியான வாழ்க்கை. அந்த ஆடுகளை அழித்து விட மாட்டேன், பாதுகாப்பேன், வழி நடத்துவேன், அவர்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டை பற்றி சொல்கிறார். அந்த ஆடு வேறு யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நல்ல மந்தையின் ஆடுகளாக நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்காக சிறப்பான முயற்சிகளாம் எடுக்க வேண்டும். சிறப்பாக இந்த நாளிலே இயேசுவினுடைய குரலை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால் 3 வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். முதல்ல இயேசுவினுடைய குரலை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்க பாருங்க, ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து இருப்பாங்க, எல்லா ஆட்டையும் ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு போவாங்க. அப்ப திடீர்னு மாலை பொழுதுல அந்த ஆட்டெல்லாம் பிரிப்பாங்க. பிரிக்கிற பொழுது அந்த குரல் எல்லாமே சொல்லி கூப்பிடுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எது என்னுடைய தலைவனுடைய குரல், என்னுடைய ஆயனுடைய குரல் எதுன்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுகொள்ளும் இந்த ஆடு. கண்டுகொண்டு அந்த குரல் பக்கமாக தான் போகும். அப்ப இயேசுவினுடைய குரல் எது என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய குரல் வந்துகிட்டே இருக்கும். பிரிவினை சகோதரர்கிட்ட இருந்து குரல் வரும், ஏய் இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது உண்மையாவே இறைவனுடைய குரலா இல்ல வேறு குரலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை அடையாளம் கண்டு கொண்டு உண்மையான இயேசுவின் குரலுக்கு மட்டும் நாம் செவி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். கூப்பிடுறாங்க, இது என்னுடைய ஆயனுடைய குரல் தானே, கேட்கணும். என்ன சொல்றாரு? இந்த பக்கம் போ, ரைட்ல போ, லெப்ட்ல போ, கீழே இறங்கு, அந்த பக்கம் போகாத, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு இல்லையா? செவி கொடுக்கணும். ஆயன் தானே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு நம்ம மட்டும் வேற ஒரு சிந்தனையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா திசை மாறி போகும், வாழ்க்கை அழிந்து போகும், உணவு கிடைக்காது, அவருடைய மீட்பை அனுபவிக்க முடியாது. எனவே வாழ்க்கையிலே அதை செவி கொடுத்து கேட்கணும். என்ன சொல்றாரு, டைரக்ஷன். நற்செய்தி படிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன செய்தியை சொல்றாரு கேட்கணும், செவி கொடுக்கணும். அப்ப கேட்கிற பொழுதுதான் இது என்னுடைய ஆயன் பேசுறாரு, குரல் கேட்குது, ஆனா என்ன சொல்றாரு, எப்படி போக சொல்றாரா, நிக்க சொல்றாரா, இல்ல இங்க உட்கார சொல்றாரா அப்படின்னு நம்ம கேட்டாதானே தெரியும். அந்த செவி கொடுத்தால்தான் அவரோடு இணைந்திருப்போம், அவருடைய பயணத்திலே நாம் மகிழ்ச்சியோடு செல்வோம். எனவே இரண்டாவதாக அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த ஆயனுடைய குரலை பின்பற்ற வேண்டும். முதல்ல அடையாளம் கண்டு கொள்ளுவது, இரண்டாவது அந்த குரலுக்கு செவி கொடுப்பது, தெளிவாக கேட்பது, மூன்றாவது அதன்படி நடப்பது. பிரியமானவர்களே, இதுதான் இறை வார்த்தையில கூட நாம் எது உண்மையான வார்த்தை, எனக்கு என்ன சொல்லுகிறது, அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அதற்கு செவி கொடுக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. பிரியமானவர்களே, இயேசு நமக்கு ஆயனாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் தனது குரலால் வழி நடத்துகிறார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளுமே அந்த குரலை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அந்த குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும், அந்த குரல் சொல்லுவதன்படி வாழ வேண்டும், செல்ல வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய தாயம் திரு அவை அழகான இந்த நற்செய்தி எடுத்து சொல்லுகிறது. நான் இயேசுவினுடைய குரலை கேட்க என்ன எனக்கு தேவை அப்படின்னா, இயேசு மீது முதல்ல நம்பிக்கை வைக்கணுங்க. அவர் தான் எனக்கு எல்லாம் நம்பினாக்கா அந்த யூதர்கள் போல தேவையில்லாம கடவுள் மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம், முழுமையா நம்பிடுவோம். அவருடைய குரலை கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அடையாளம் கண்டு கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குரலே நம்மை வழி நடத்தும், நமக்கு எனர்ஜியை கொடுக்கும், பூஸ்ட கொடுக்கும், வழி நடத்தும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு நல்ல ஆயனாக இருக்கிறார், நிலை வாழ்வை கொடுக்க போகிறார். அவற்றை அறிந்திருக்கிறேன், அவை எனக்கு தெரியும், அவற்றுக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் என்பதை அறிந்த தகப்பனாக இயேசு இருப்பதை உறுதியாகவே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிக சிறந்த செய்தியாக இயேசு முன்வைக்கிறார்.
அப்படிப்பட்ட நல்ல ஆயன் நம்மோடு இருக்க நாம் எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு கலங்க வேண்டும்? இந்த ஆயனை இறுக பிடித்து இந்த நாளை சிறப்பாக இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி. கோடி அற்புதரை பதுவை அந்தோணியாரே, இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே பல்வேறு ஜெப முயற்சிகள், பல்வேறு பக்தி முயற்சிகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்காக எங்களுடைய நம்பிக்கையை பார்த்து, எங்களுடைய வாஞ்சையான அந்த முயற்சியை பார்த்து எங்களுக்காக இயேசுவினிடத்தில் பரிந்து பேசி அதை எல்லாம் எங்களுக்கு இன்று பெற்றுத்தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் கண்ணீரை துடைத்திரளும். உடலில் வியாதி இருந்தால் அதை சுகமாக்கும் ஆண்டவரே. மனதிலே பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் நீக்கிவிடும் ஆண்டவரே. குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை வெளிவர நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடும் ஆண்டவரே. திருமண தடைகள் இருந்தால் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஆண்டவரே நல்ல திருமணத்தை ஏற்பாடு செய்வீராக. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற கணவன் மனைவிக்கு ஆண்டவரே நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. வேலை இல்லை, வறுமையில் இருக்கிறேன் என்று சொல்ல இளம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வெயில் காலங்களில் அந்த வெயில் தாக்கம் ஏற்படாமல் இருக்க நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பிள்ளையாக இருக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பார்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். நீ சுமந்து கொள்ளும், ஆசீர்வாதம் வழி நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, மகிழ்வை நிறைவாக அனுபவிக்கும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.